கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களுடைய எழுச்சிமிகு வரவேற்புக்கு மத்தியில் வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, பேரன்பு கொண்ட புதுச்சேரி மாநில மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் இங்குள்ள மக்களின் நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறோம். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பரிபூர்ண ஆசியோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் முன்னாள் IFS அதிகாரி திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையிலான செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் மற்றும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியோடும் இணைந்து போட்டியிடும் நிலையில் இந்த தேர்தலில் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சியை அமைத்திடுவோம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் இன்றைக்கும் முழுமையான வளர்ச்சி பெறாமலே இருக்கிறது. முறையான சாலை வசதிகள் இல்லை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி இல்லை, நல்ல மருத்துவ வசதி கிடையாது, வழி நெடுகளும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. ரோடெல்லாம் பார்க்கும்போது ஆதி காலத்துல போட்ட மாதிரி இருக்கு. இந்த ஆட்சி என்ன பண்றான்னு தெரியல. கிராமப்புறங்கள்ல தெரு லைட்டு கூட இல்ல. வீடுகள்ல மழைக்காலங்கள்ல கடல் நீர் வந்து உள் புகுது, அதையும் அவங்க சரி பண்றதுக்கு வரல. தூண்டில் வலை அமைக்கணும், அந்த வேலையும் வந்து தேர்தல் அப்ப சொன்னாங்க. ஆனா மீனவர்களுக்காக அதுவும் செஞ்சு கொடுக்கல. அது மட்டும் இல்லாம குடிக்கிற குடிநீர்ல கழிவு நீர் கலக்குதுங்கிறது இந்த புதுச்சேரி முழுவதும் இந்த சொல்றாங்க எல்லாரும். அதுக்கும் சரியான வசதிகள் செய்து தரல. தண்ணி வந்து உப்பு தண்ணியா வருது உங்களுக்கு, அதையும் இந்த அரசு கண்டுக்கல. இந்த மாதிரியான ஒரு அரசு உங்களுக்கு தேவையா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. புதுச்சேரிக்கு வந்து அம்மா 2011 என்ஆர் காங்கிரஸ் அவரோட கூட்டணி அமைச்சு இங்க போட்டியிட்டோம். அவருக்கு ரிசல்ட் வந்ததுமே மறுநாளே அவரு நமக்கு தேர்ந்து வெளியில போயிட்டு அவரு தனியா ஆட்சி அமைச்சுக்கிட்டு நடத்தினாரு. அந்த சமயத்துல ஒண்ணு சொல்லியிருந்தோம், புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதுதான் இங்குள்ள மக்களோட கோரிக்கையா இருந்தது. அதை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஆனா அன்னைக்கு கூட்டணியில இருந்திருந்தால் அம்மா நிச்சயமாக அதை நிறைவேற்றி கொடுத்திருப்பார். ஆனால் இவர் முதலமைச்சராக இருந்து இன்று வரை முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் எதுவும் செய்யவில்லை. வேலை வாய்ப்புக்கும் வழி செய்யல. அவரு பெண்களுக்கான வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரல. ஒரு ட்ரைனிங் சென்டர் அமைச்சு அதுல வந்து வேலை வாய்ப்புகளுக்கு கத்து கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தொழில் சுயமா தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அதையும் செய்யல. எதுவும் செய்யாத ஒருத்தங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க வாக்குகளை அளிக்கிறது நல்லதில்ல. அது உங்களுடைய வளர்ச்சிய பாதிக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா வந்து அங்க தமிழ்நாட்டுல எப்படிலாம் செஞ்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு வேண்டியதெல்லாமும் செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் வேண்டியதை செஞ்சு கொடுத்தாங்க, ஏழை மக்களுக்கு வேண்டியதெல்லாம். அந்த மாதிரி வந்து அங்க 2016 எல்லாம் பாத்தீங்கன்னாக்க 7,40,00,000 பேர் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் அப்போ இருந்தாங்க. ஆனா இங்க 9,44,000 பேர் தான் மக்கள் தொகை இருக்காங்க. இங்க அதுக்கு அழகா நல்லபடியா செஞ்சு கொடுக்கலாம். ஆனா செஞ்சு கொடுக்கறதுக்கு இங்க உள்ளவங்களுக்கு மனசு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணிக்கு நீங்க வந்து உங்களுடைய வாக்குகளை கொடுக்கணும். வீணா பொய் சொல்லி
ஏமாற்று பேர் வெளியிட்ட நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. நிச்சயமா எங்களுடைய கூட்டணிக்கு நீங்க வெற்றி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். நீங்க உங்க தொகுதியில நிக்கிறவரு நெட்டப்பாக்கம் தனி தொகுதியில நிக்கிறவரு நம்ம டாக்டர் சிலம்பரசன். அவருக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வாக்குகளை அளிச்சு அவரை வெற்றி பெற செய்யணும். உங்கள ஒருத்தரா இருப்பாரு. நிச்சயமா உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பாரு அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம அமைச்சிருக்கிற கூட்டணியில அந்த சத்தியமூர்த்தி ஒரு IFS அதிகாரியா இந்த புதுச்சேரி மாநிலத்துல 13 ஆண்டுகள் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப வெளில ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நம்மளோட கூட்டணி சேர்ந்திருக்காரு. அதனால நல்ல கூட்டணி இது, மக்களுக்கான கூட்டணியா இருக்கும், இது மக்களுக்கு செய்யற கூட்டணியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். நல்லபடியா நீங்க அவங்க நம்ம நிக்கிற சின்னத்துல நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துக்கு வாக்களிங்க. அதே போல அவங்க நிக்கிற சின்னத்துல வைரம் சின்னத்துக்கு வாக்களிங்க. நிச்சயமா உங்க கையில தான் இந்த இது இருக்கு. நீங்க சரியா மட்டும் செஞ்சீங்கன்னாக்க இந்த புதுச்சேரிய நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். நான் வர்ற வழியெல்லாம் இந்த ரோட பாத்துக்கிட்டு தான் வர்றேன். இந்த மாதிரி இடத்துல ரோடு இப்ப இருக்கேன், இன்னும் கிராமங்கள்ல எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு தான் வர்றேன். அதனால நிச்சயமா செய்யுங்க. ரேஷன் பிரச்சனையா இருக்கட்டும், மருத்துவ பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பெண்களுக்கு தான் காலில் நிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா நாங்க செய்வோம் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறேன். நிச்சயமா ஒரு மாபெரும் வெற்றிய நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். நாளை நமது வெற்றி நிச்சயம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.